5 வருஷத்துக்கு பிறகு நீ வாங்க போறன்றத அப்படி அப்படி நமக்கு சொன்னாரு. அப்படிப்பட்ட சித்தர்கிட்ட நான் போயிட்டு மன்னார்குடி பக்கம் போயிட்டு இருக்கும்போது படப்பக்காட்டுல இருக்காரு. அவரு பல அதிசயங்கள்லாம் காட்டியிருக்காரு. மழை வர்றதை நிறுத்திடுவாரு. நான் ஒன்று சொன்னா அது நிறைய அனுபவங்கள் இருக்கு. அப்ப இறை நிலையினறத பாருங்க. நீ எப்படியா இருந்தாலும் ஒரு நல்ல மனதுக்குள்ள நீ இருந்தீன்னாவ உன்னை தேடி வரும். அந்த நீர் வந்து நம்ம உடம்புல இங்க பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகி அது சிறுநீரா போகுது. ஆனா சித்தர்கள் லைன்ல எப்படின்னு கேட்டா அந்த சிறுநீரகத்தை வாங்கி குடிச்சிருவாங்க. அவங்களே அவங்க சிறுநீரகத்தை குடிச்சிருவாங்க. ஆகையினால ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் 3, 6, 8, 12 நின்றால் எடுக்கும் முயற்சி நான் வீணா போச்சு. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் சித்த யோகி பேரம்பலன் வண்ணன் ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். அன்பு நேயர்களுக்கு வாராகியின் முழு பரிபூரண திருப்தியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்க பல அனுபவங்கள் நிறைந்த இந்த நேர்காணலில் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ வேண்டும் என்பதற்காக சூட்சமங்கள் என்னென்ன இருக்கோ ஜோதிடத்தில் அதை உங்களுக்கு சொல்லலாம் என்ற ஒரு விருப்பத்தோடு உங்களை வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம். இப்போ நீங்கள் சொல்லும்போது புரியுது, ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்குது. இப்போ நீங்கள் சித்தர் வழிபாடு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. சித்தர் வழிபாடு நான் கும்புறவங்க எல்லாத்துட்டையும் நான் கேட்டிருக்கேன். என்னன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்கும், ஒரு அதிசயம் கண்டிப்பாக எந்த சித்தர்கள் வந்தாலும் பண்ணுவாங்க அப்படின்றது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் வாழ்க்கை, உங்கள் அனுபவத்தில் ஏற்படுத்தின அற்புதங்களை பற்றி பேச ஒரு இப்பொழுதைக்கு நடந்ததுன்னா சமீபத்தில் நடந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், கோரக்கர்கிட்ட போயிட்டு இருப்பேன். கோரக்கர் என்ன செஞ்சாருன்னா, நான் அங்கே போய் ஒரு கேள்வி கேட்டேன். அப்பா அப்படியே பார்த்தோன்னே ஒரு மனிதனை எப்படி சொல்றது மாதிரி சொல்லக்கூடிய நபர் இங்கே இருக்காங்களா அன்னை கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், காவி கட்டி இருக்கிறவனெல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பான், ஆனால் அவன் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட சண்டை போட்டு வந்தவனே இது உள்ளே தான் இருக்கான், பிச்சை எடுத்துகிட்டு வந்து உள்ளே உட்காந்துருக்கவனே இங்கே தான் இருக்கான், அதாவது எங்கேயா கடனை கொடுத்துவிட்டு வாங்க முடியல அவன் துரத்துறானா அவனும் இங்கே வந்திருப்பான். இப்படி பல பிரிவுகளை சொல்லி இவங்களுக்கு இடையில எப்படியா நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் அப்படி ஒரு புனிதமான பார்க்குறதுனா ஒரு வெட்டா வெளியில் பார்க்கணும், அங்கே தான் இருப்பாங்க, அவங்க இதிலெல்லாம் சேர மாட்டாங்கன்னு சொன்னோன்னா அதே மாதிரி எனக்கு ஒரு நபர் கிடைச்சாங்க. அது மன்னார்குடியில் ஒரு ஐயாவை பார்த்தேன். அவங்கள்ட்ட நான் போகும்போது என்ன செஞ்சேன்னா, பல முறை போயிருக்கேன். ஒவ்வொரு முறையும் அவங்கள்ட்ட அது நான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அவங்கள்ட்ட போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நடக்கணும். இந்த ஒரு 1/4 மணி நேரம் நடக்கணும். அந்த 1/4 மணி நேரம் நடக்கிறதுக்குள்ளே அங்கே யாகம் வச்சுருப்பார். நான் இந்த யாகத்துக்குள்ள பொருளை வாங்கிட்டு இருப்பேன். இந்த யாகத்துக்குள்ள பொருள் இந்த 1/4 மணி நேரத்துக்கு பிறகு வரும்னு சொல்லிட்டு அவர் போய் எங்கேயோ போய் உட்காந்துவார். ஓ அருமை. அங்கேருந்து நான் அந்த கொல்லை நியரஸ்ட் வரேன்னொன்னே அவர் உள்ள வருவார். அவர் வந்து உட்காரத்துக்கு நான் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு சரியா இருக்கும். அப்ப சித்தர்கள் பாருங்க, எட்டி வரக்கூடியவனை கூட இங்க இதுக்காக தான் வரான்னு நிர்ணயிக்கிறது. அப்படிப்பட்ட சித்தர்கிட்ட நான் போய் ஒரு ட்ரிப்பு ஒரு மனசுக்குள்ள கேள்வி கேட்டேன். ஐயா, எனக்கு நான் உங்களை மாதிரி நான் வரணும்லாம் ஆசைப்படுறேன், ஆனால் வீட்டில் ஒரு ரயில்வேக்காரனை கல்யாணம் பண்ணி ஒரு குந்த இடம் இல்லைன்னு கேட்டாங்க, இப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்கேன். அவர் என்ன சொன்னால், ஒரு மண் பத்தையை எடுத்து கையில் கொடுத்தாரு, ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்தாரு. அதை கட்டு குடிக்கலாம் அப்படியே போட்டு கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வச்சுட்டு ஒரு 5 வருஷம் சுற்றினேன். 5 வருஷத்துக்கு பிறகு எங்கள் வீட்டில் என்ன ரொம்ப கோபமாக கேட்டாங்க, எனக்கு இடம் வேணும்னு. வாங்கிக்கோமா, ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, இந்தா நீ வாங்கிக்கோ அன்னொன்னே அவங்க போய் வாங்குறாங்க. எல்லாம் முடித்தோடனே யார் பேரில் எழுது, அவங்க பேரில் எழுதுங்கண்ணே. எழுதி முடிச்சாச்சு. வாங்கின பிறகு பார்த்தா இந்த மண்ணை கொடுத்தாருல அந்த ஐயாவோட பேரும் அந்த இடம் வாங்கணும்ல அதை பாதுகாத்தவங்க பேரும் ஒன்றா இருக்கு. ஓ அருமை. 5 வருஷத்துக்கு பிறகு நீ வாங்க போறன்றத அப்படி நமக்கு சொன்னாரு. அப்படிப்பட்ட சித்தர்கிட்ட நான் போயிட்டு மன்னார்குடி பக்கம் போயிட்டு இருக்கும்போது படப்பக்காட்டில் இருக்காரு. அவரு பல அதிசயங்கள்லாம் காட்டியிருக்காரு. மழை வர்றதை நிறுத்திடுவாரு. நான் ஒன்று சொன்னால் அது நிறைய அனுபவங்கள் இருக்கு. இப்போ தற்சமயம் நடந்தது. நாங்கள் போனோம் 2 பேர். அதில் 2 பேர் பண்ணோடனே மாறி மாறி போயிட்டு இருந்தோம். அவரை பிடிச்சி என்ன செஞ்சார்னா, நீ ஏன் இங்கே வர, நீ அங்கேயே அன்னதானம் போடுன்னு சொல்லிட்டார். அவர் என்னன்னாக்கா இப்போ பட்டினம்பாக்கத்தில் அன்னதானம் போடுறார்.
அவர் ஐயா அன்னதானம் போடணும், பாத்திரம் பண்ணுறாங்களா இல்லைன்னா உடனே நம்ம நேயர்கிட்ட சொன்னேன். அவங்க உடனே என்னங்க வேணும், நாங்கள் பாத்திரம் வேணும்னா நீங்கள் பில்லை போட்டு கூப்பிடுங்க, நான் அனுப்பி விட்றேன். நாங்கள் அதே மாதிரி பாத்திரம் கத்திரம் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னும் இந்த மாந்தி கிரகத்திலாம் பிரேதங்கள் சென்னைக்கு வர்றவங்க வேலை இல்லாத இருக்கிறாங்க, அனாதையாயிடுறாங்க, அவங்கள எடுத்து அடக்கம் பண்ண முடியலன்னா அதை எடுத்து மாந்தி தோஷத்துக்காக நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவங்களுக்கு பண்ணுவார் ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. இவர் கூடயே இருந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவர் என்ன பண்ணுறாருனாக்க என்கிட்ட பேசல. கோரக்கர் போகர் 2 பேரும் சேர்ந்து தான் பழனியில் முருகனை உருவாக்குனாங்க. அங்கே பழனியில் இருந்தா இந்த 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 சாப்டரை பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு இறை நிலைன்னா என்னன்னு தெரியும், சித்தர்கள்னா மகிமைன்னா என்னன்னு தெரியும், நல்லா உணர்ற மாதிரி சம்பவங்கள் இது. நாங்கள் 2 பேரும் ஒன்றா போனோமா, எல்லாருக்கும் செஞ்சோமா, பிரேத சாபம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோமா. எங்கள் 2 பேருக்கு இடையில நாங்கள் பேசலை. சரி பேசலைன்னொன்னே நான் அமைதியாக இருந்தேன். மறுவாரம் என்ன செஞ்சோம், பழனிக்கு என்ன அனுப்பிச்சிட்டாரு. நான் அங்கே பழனிக்கு போயிட்டு பார்க்கலான்னு போனேன். எனக்கு கோவம் வந்துருச்சு முருகர் மேலே. அவரே கோக்காரு, அவர் மேலே கோச்சிக்கிட்டு ஏன்னு கேட்டால் அவரை சுற்றிலும் ஒரே வளையமாக கம்பை நட்டு லைன் சுற்றிடும். ஏன் நீ என்ன ஜெயில் கைதியா, ஒன்றத்துக்கு இப்படி வச்சுருக்காங்களே, நான் உன்னை வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அந்த பழிப்பு இடத்துக்கு ஏற்று அப்படி போய் உட்காந்துருந்தேன். ஒருத்தர் அங்கேருந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்தார். நான் கொஞ்சம் நான் வந்து இப்படி தள்ளி உட்காந்தேன். சொம்பை கொண்டாந்து வச்சார். வச்சுட்டு எங்கே போயிட்டு வரீங்கண்ணா, உள்ள பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வரேன். நான் கையில் என்னன்னா திருநூறுன்னாரு, எடுத்துங்கன்னாரு. திருநூறு எடுத்து பூசிக்கிட்டேன். நான் கோச்சிக்கிட்டு கொஞ்சம் உட்காந்துருக்கேன். அவரை பார்க்காத திருநூறு எப்படி கொடுத்து அனுப்புறாரு, கொடுத்து அனுப்புனாரா, வாங்கிட்டேனா. அப்போ இறைநிலைன்னு பாருங்க. நீ எப்படியா இருந்தாலும் ஒரு நல்ல மனதுக்குள்ள நீ இருந்தீன்னாவ உன்னை தேடி வரும். அதை எடுத்து பூசியாச்சு, முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்தது சித்தர்களை நான் இறங்கி கீழே போய் இந்த சித்திரை மாதத்தில் எல்லாம் வெயிலில் வராங்களே ஆன்றக மோர் பானக்கம் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட போய் பாத்திரம் கேட்டேன். யாரும் கொடுக்கல, வாடானாங்க. ஒரு இதுக்கு ஆசிரமத்தில் கேட்டேன், ஐயா இது மாதிரி என்ன. உடனே பார்த்தோம் 4000 ரூபாய்க்கு பாத்திரத்தை வாங்கி, தயிரை வாங்கி ஒரு 20 கிலோ 40 கிலோ வாங்கி கலக்கி அந்த சுற்றி வராங்கல்ல அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு ஆட்டோக்காரர் தான் வழிகாட்டினார். ஐயா எனக்கு ஹெல்ப் பண்ணியா, அதுக்கு காசு தரையான்னு ஊன்னாரு. அவரை வச்சுட்டு 2 பக்கம் வாராகி, அங்கே வந்து வாராகி அம்மன் ஒரு இடத்துல இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து வனதேவதைன்னு இருக்குது. அந்த வனதேவதை கிட்ட ஒன்றும் இங்கே மக்கள்லாம் மேலேருந்து கீழே இறங்குற இடத்துலையும் ஒன்றும் 2 இடத்துல நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா போகர்கிட்ட இந்த ஐயா இருந்தார், இவருக்கு குந்த இடம் இல்லை, அந்த கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் என்னடா இது குந்த இடம் இல்லையா, அங்கே என்னன்னாக்க பாத்திரம் இல்லைன்னாரு. இங்கே பாத்திரம் இல்லைன்னாங்க, அதுக்கு பாத்திரமும் வாங்கி கொடுத்தாச்சு. குந்த எவ்வளோதுங்க ஆகும்னா 1 கோடி ரூபா ஆகும்னாங்க. சரி என்னடா 1 கோடி ஆகுன்றாங்க, இவருக்கு குந்த இடம் இல்லைனாங்க, போகர் கூடயே இருந்தவர்னாங்க. இப்படி சொன்னோன்னா இப்போ நான் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு அமாவாசை பௌர்ணமியில் பழனி போயிட்டுருக்கேன். 2 பேரும் கோரக்கர்கிட்ட போனோம். கோரக்கரோட குருநாதர் வந்து போகர் இருந்தது பழனியில். நாங்கள் 2 பேர் போனது இங்கே கோரக்கர் சித்தர்கிட்ட நாகப்பட்டினம் பொய்கநல்லூர் தான் போயிட்டு இருந்தோம். அவரை தூக்கி சென்னையில் போட்டு அன்னதானம் போட விட்டாரு, என்னை தூக்கி பழனியில் போட்டார். அப்போ அந்த போகர் என்ன செஞ்சார், கோரக்கரை என் குருநாதர்கிட்ட போனேன்னு அனுப்பிட்டார். அங்கே போனால் என் குருநாதர் கூட ஒருத்தர் இருந்தாங்களே, மௌன சித்தர்னு பேர், அவர் அங்கே இருக்கார். அவரை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. அது சம்பந்தமாக இருக்கும்போது இது மாதிரி 1 கோடி ரூபா செலவாகுனாங்க. சொல்லிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆகலை, ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, ஐயா எங்கே இருக்கீங்க, இது மாதிரி பழனியில் இருக்கேண்ணே, நீங்கள் எப்போ சென்னைக்கு வருவீங்கண்ணா, என்ன விஷயங்க. இல்லை என்னோடய சொத்தெல்லாம் முடக்கிட்டாங்க, கோர்ட்டு கேஸாக இருக்குது, நான் சென்னையில் தான் தங்கியிருக்கேன், போயிட்டு வரேன், எனக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு தெளிவு பண்ணுவீங்களே, அதுக்கு தான் கேட்டேன்னாங்க. சரிம்மா எவ்வளோதுண்ணா, அது பல கோடி ரூபா சொத்துண்ணா. சரி விடு, பல கோடி இல்லை, நான் உனக்கு செஞ்சு கொடுத்தா எனக்கு 1 கோடி ரூபா இடத்த வாங்கி தருவியான்னு கேட்டேன். 1 கோடி என்னய்யா, அதில் நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ நான் வாங்கி தரேன்னாங்க. நான் ஏதாவது சொல்லி வச்சேன்னா என்ன அதுவாக வந்து சொன்னது. அவங்களாம் சொன்னாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த பூஜை பண்ணுறவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன்.
இன்னொரு ஐயா ஃபோன் பண்ணுறாரு. ஐயா 4-5 வருஷமாக ட்ரை பண்ணுறேன்யா, நீங்கள் கிடைக்கவே மாட்டேறீங்க. நான் சென்னையிலேருந்து வந்துட்டேன். நான் வாங்கின இடத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கேன். பணம்லாம் கொடுத்துட்டேன். அது என் பேரில் ரிஜிஸ்டர் ஆகலை. சரியா, எங்கேயா என்னையா ஆகணும்? அண்ணா அது ஒரு பல கோடி ரூபா சொத்து. எனக்கு அதை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபா பணமும் கூட நான் தரேன். இல்லை உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதான் தரேன். எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். போகர் கூட இருந்தவர் ஐயாவுக்கு இங்கே குந்த இடம் இல்லை. அதுக்கு நீங்கள் அந்த பக்கத்து இடத்துக்காரங்க தான் சண்டை போடுறாங்களாம். அந்த இடத்த வாங்கி கொடுத்துட்டா இவருக்கு வேண்டியதெல்லாம் அங்கே நடக்கும்ல. அப்போ பாருங்கள், நான் போகிறது நாகப்பட்டினம் ஒரு சித்தர்கிட்ட. அந்த சித்தர் என்ன செய்கிறாருன்னு என் கூட வந்தவருக்கு வழியை கட்டுறாரு. அவரு கூட பிரிக்கிறாரு. என்ன பிரித்து தூக்கி பழனியில் போடுறாரு. பழனியில் போனோன்னே அப்போ போகர், கோரக்கர் இவங்கெல்லாம் பழனியில் முருகனை செய்கிறாங்க. அங்கே தானே நம்ம கேட்டிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம் நவபாசனம். அந்த நவபாசன இதை அங்கே போனோன்னே அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று நின்றுச்சு. எல்லாத்தையும் பார்த்தேன். ஒருத்தர் மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு. ஐயா 10 ரூபா டிக்கெட் எடுத்துங்க, லைனில் போங்க, போய் முருகரை பார்த்துட்டு நான் கேட்டேன்னு சொல்லுங்கன்னாரு. நான் தான் அவர்கிட்ட கோச்சிட்டு போகக்கூடாது, நெருக்கத்தில் இருக்காருன்னு. அவர் 10 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போங்கன்னாரு பாருங்க. அதே மாதிரி அவர் சொல்லுக்காக உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தா அந்த ஒரு காட்சியும் அங்கே நடந்த சம்பவங்களும் அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளோ விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அதையும் பார்த்துட்டு இவருக்கு இடம் எப்படி அமைச்சு கொடுக்கும்போது இன்னொன்று சொன்னார். அங்கே இப்போ ஒருத்தர் நடமாடிக்கிட்டு இருக்காரு, அவரையும் பாருங்கன்னாரு. எங்கேயா நடமாடினவரை எப்படா பார்க்குறதுன்னு நினச்சிருந்தேன். அங்கே போனேன்னா இன்னொரு சித்தர், காளிதாச சித்தர்ன்றவர், அவரோட மடத்துக்கு போனேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐயா நீங்கள் அது தரேன் இது தரேன்னு சொன்னீங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், ஒரு மாதத்துக்கு எண்ணெய் மாத்திரம் வாங்கி கொடுங்க. நாங்கள் இது ஏன் என்ன கேட்டாங்கன்னா, முருகர்கிட்ட நிற்கிறேன், எல்லாரும் பூன்னு தள்ளிக்கிட்டு இருக்காங்க, நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஐயர் குறுக்க வர்றாரு. வரும்போது சாமின்னு என்ன வேணுமா அண்ணாரு. நான் முருகரையும் பார்க்குறேன், இவரையும் பார்க்குறேன், கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டேன். பழனி முருகனுக்கு எதிர்த்தாப்புல என்ன தானே சொன்னாங்க. அது நான் கீழே அடிவாரத்தில் வந்து ஒரு ஆசிரமத்தில் வந்து நிற்கிறேன். அவங்க சொல்கிறாங்க என்ன வாங்கி கொடுங்க ஐயான்னாரு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா பிரசன்னம்னு சொல்கிறோம்ல. பிரசன்னம்னா ஒரு மனிதன் எதிரே வரும்போது என்ன சம்பவம் நடக்குதோ அதுக்கு கனெக்ட் ஆகிற சூழ்நிலையில் தான் அவன் கேள்வி கேட்க போகிறான்னு நாங்கள் பிரசன்னத்தில் பார்ப்போம். இதே மாதிரி இறைவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் என்ன நடக்குது, தேவைகளை எப்படி புரிஞ்சுன்னா, இந்த சித்தர் வழிபாடுகளில் மட்டும் நீங்கள் நியூட்ரலாக இருக்கணுங்க. உங்களுக்கு அசரீர் வாக்குகளாகவும் வரும், சம்பவங்களாக இருக்கும். எல்லா விஷயமும் உங்களுக்கு சூழ்நிலையாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதை மட்டும் நீங்கள் அதை பக்குவமாக அப்படியே அதை சமாளிச்சிங்கன்னு வச்சுங்க, சித்தரோட போகிற பயணப்பாதை நல்லா தெரியும். இந்த பழனியில் அங்கே என்னன்னாரு, இவர் உடனே வண்டியை கொடுத்து ஒரு ஆளையும் விட்டு எண்ணெய் வாங்கிட்டு வாங்க, போய் 1000 ரூபாய்க்கு எண்ணெயை வாங்கி ஒரு மாதத்துக்கு, அது பெரிய ஆசிரமம். அப்போது ஒரு மாதத்துக்கு உள்ள எண்ணெய் ஒரு 6.25 லிட்டர் எண்ணெயை ஒரு கேனில் பிடிச்சி கொண்டாந்து கொடுக்குற ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலையை ஆரம்பித்து கொடுத்தா, நான் போகும்போது ஏதாவது நினச்சிட்டு போனா இல்லை. இப்படி தாங்க ஐயா சித்தர்களுடைய வழிபாட்டுக்குள்ளே போகும்போது அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்சம் வண்டியை என்ன நம்பி கொடுத்தாங்க. அவர் எங்கே ஒருத்தர் பார்த்துருவாங்கன்னாங்களா, அவர் எங்கே இருக்காருன்னா நடு ரோட்டில் உட்காந்துருக்காரு, பாண்டி சித்தர்னு சொல்லிட்டு. அவர் உட்காந்துருந்தோன்னா போய் பார்த்தாரு. அதுக்கு முன்னாடி நான் இவர் சாக்கடை சித்தரை சந்தித்தேன். அவருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், எடுக்கலை. டீ வாங்கி கொடுத்தேன், எடுக்கலை. இந்த ட்ரிப்பு சாக்கடை சித்தர்கிட்ட போனேன். ஐயா இருக்கும்போது பார்க்க வந்தேன். அவர் 10 வருஷம் ஆச்சு அடக்கமாகி. அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டு போயிட்டேன். போனோடனே அப்போ எடுக்கலை, எப்பயாவது எடுப்பாரானோடனே என்னங்க வாங்கி கொடுக்கலான்னா ஒரு சிலது சொன்னாங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன். எடுத்துட்டு நின்னேன். ஒருத்தர் அங்கேருந்து ஐயா கையை தூக்க முடியலையான்னாரு. நான் வர்மக்கலையில் அது படிச்சிருக்கிறதுனால உடனே அவர் கையை பிடிச்சி அதெல்லாம் சரி பண்ணி விட்டு, சரி பண்ணோன்னே ஒரு 10 நிமிஷத்தில் சரியாயிடும் வர்மக்கலையில் பொறுத்தவரை. பண்ணோன்னே சாமினாரு, நான் இல்லை அவர் தான் உள்ளே உட்காந்துருக்காரு, அவரை தான் நான் பார்க்க வந்தேன். உடனே என்கிட்ட அனுப்பி விட்டாருன்னா அவர் தான், அவர் விடாத அப்படி என்ன இதெல்லாம் கூட்டு சுத்தம் பண்ணேன். வாய்வு தான் இது, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. யாருக்குமே நோய் என்பதே இல்லைங்கய்யா, வாய்வு இருக்குங்க. அந்த 10 வாயுவில் முதல் வாயு தனஜயன்னு பேர், உங்களுக்கு உயிரை கொடுக்கறது. மரணத்துக்கு பிறகு உயிர் போன பிறகு உச்சந்தலையை திறந்துட்டு போகிறது அதே தனஜயன் தான். அப்படிப்பட்ட தனஜயனை பற்றிய
ஒருத்தர் பெரிய நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. வர நோய்கள்லாம் அந்த வாயுகளை கண்ட்ரோல் பண்ணியே பண்ணிடுறாரு. இப்படி தான் நாங்கள் சித்தர்கள் பக்கம் போகும்போதும் வழிகாட்டுதல் மூலமாக ஒன்று ஒன்றா மக்களுக்காக தேட தேட எங்களுக்கு கிடைக்குதுங்கய்யா. நிச்சயமாங்க ஐயா. இப்போ இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ இவ்வளோ அதிசயங்கள் புதுங்க நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு சில பேர் கேட்குறாங்கன்னா, நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க, கூட்டு இறப்புகள் நடக்குது, இந்த மாதிரி நிறைய கொலை கொள்ளை இந்த மாதிரி நல்லவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. அப்ப இந்த சித்தர்களா உதவி இருக்கலாமா? இந்த மாதிரியான ஒரு தெய்வங்கள்லாம் நமக்கு உதவலையே, ஏன் உதவாம இருக்காங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் சார் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஐயா, நம்ம வந்து பயன்படுத்துகிற தண்ணி தானே, ஆமா நம்ம வாயில தான் ஊற்றுறோம், நம்ம குடிக்கிறோம்ல. குடித்த பிறகு நம்ம உடம்புல எங்கே பார்த்தாலும் ப்ராசஸ் ஆகுது. அந்த நீர் வந்து நம்ம உடம்புல எங்கே பார்த்தாலும் ப்ராசஸ் ஆகி அது சிறுநீராக போகுது. ஆனால் சித்தர்கள் லைனில் எப்படின்னு கேட்டால் அந்த சிறுநீரகத்தை வாங்கி குடிச்சிருவாங்க. அவங்களே அவங்க சிறுநீரகத்தை குடிச்சிருவாங்க. நம்ம ஒரு அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுருக்காங்க. அது ஏன்னு கேட்டால் முதல் இதும் கடைசி இதும் விட்டு நடுவில் இருக்கிறத சாப்பிட்டாங்கன்னா அதுவே மருந்தாக மாறிவிடும். இவர் மொரார்ஜி தேசாய் செய்யல, நாட்டாண்டவர் தான். அவரு கூட சிறுநீரை குடித்தா நம்ம உடலில் நோய் வராது சொல்லிட்டு ரொம்ப காலம் அதை பற்றியே ரிசர்ச்சே பண்ணியிருக்காரு. இவங்க இப்போ பண்ணுறாங்க. ஆனால் ஆதி காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் சித்தர் பெருமக்கள்லாம் அதை பண்ணுறாங்களே. அப்படி இருக்கும்போது சிறுநீராக இருக்கும்போது அதை வந்து உதாசீனப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. அதே கோமியன்னு சொல்லிட்டு பசு கோமியன்னு வச்சு பூஜைக்காக பயன்படுத்தி அதை பண்ணுறாங்க. அப்போது சாதாரணமாக குடின்னு சொன்னால் குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்க. ஒரு பூஜை புரஸ்காரங்கள் செஞ்சதுனால கொடுங்கன்னா வாங்கி சாப்பிட்றாங்க. அதுபோல தான் மனிதர்கள் பிறந்தவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான். சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்தது மாதிரி அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காதனால நல்லவங்களும் கெட்டவங்களாம் மாறுறாங்க. அப்போ நல்லவர்கள் கூட்டம் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. 100க்கு 100 மார்க் எடுத்தால் ஒருத்தன் தான் ஹையில் இருப்பான், 100க்கு 100 இருப்பான். அதில் ஒரு 50 பேர் இருப்பான். ஒரு 50 பேர் கீழே வராங்கல்ல, அடுத்த நிலையில் வராங்க. அதை சுத்தமாக ஸ்கூலுக்கே போகாதான் இருக்கான்ல, பரீட்சைக்கு போனால் தான் மேல்நிலை கீழ்நிலை தெரியும், பரீட்சைக்கு போகாத இருக்கானே. அப்போ இவங்களும் ஒன்று சேரும்போது பல மக்கள் அவதிக்கு ஆளாகிறாங்க. அவங்க அவதிக்கு ஆளாகிறவங்க நல்லா இருக்கிறவங்கள பார்க்கவும் மாட்டுறாங்க, இவங்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கவும் மாட்டுறாங்க. ஆனால் வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் இன்னல்களையும் சொல்லுவாங்க. அதுக்கு தான் நாங்கள் பண்ணேன். ஜாதகத்தில் ஒரு 3 இடம் இருக்குங்கய்யா. வாயில் போடுறீங்க, சாப்பிட்றீங்க, மெல்றீங்க, முழுங்குறீங்க, தொண்டையில் இறங்குதா, அது 3ஆம் இடம். வயிறில் போய் ஜீரண சக்தி ஆகுதா, அது 6ஆம் இடம். கழிவாக போகுதா, அது 8ஆம் இடம். இதெல்லாம் முறையோடு நடந்தால் 12ஆம் இடம். ஆகையினால ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் 3, 6, 8, 12 நின்றால், 3 நின்றால் எடுக்கும் முயற்சிலாம் வீணாக போச்சு. 6 இவன் கடன் வாங்கிறதுக்காக போயிட்டு இருக்கான், நோய்வாய்ப்பட போகிறான். 8 இருந்தால் இவன் தீராத கடன், தீராத நோய், தீராத பிரச்சனை. 12 இருந்தால் இவன் என்ன கொடுத்தாலும் இது எல்லாத்தையும் விரயமாக்கி விட்டுருவான். உடம்புலேயே நாங்கள் பிரித்து வச்சுறாங்க சித்தர்கள். அப்போ அந்த 12 ராசியும் உடம்பாக்கி உடம்புக்குள்ளே இந்த பாட்டெல்லாம் எல்லோரும் உணர்ற மாதிரி ஆக்கி உங்களுடைய தவ பயன் அந்த இடத்துல போகாது இருக்கணும். ஆனால் எல்லோருக்கும் எல்லாமே கலந்து தான் வரும். இந்த 8ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிரும் ராஜயோகன் இருக்கு. 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சேர்ந்து உட்காந்து நான் ஊர் பஞ்சாயத்து வைக்கிறாங்கல்ல, ஆமாம், அதாவது கட்ட பஞ்சாயத்து. அவங்கெல்லாம் இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகளுடன் சேர்ந்தால் எல்லாரும் கூப்பிட்டு மிரட்டி, என்னடா பிரச்சனை, என் சொத்தை பிடிங்கிட்டு விட்டு தரமாட்டான் அண்ணன், அவ்வளோதானே, ஜுவா உனக்கு என்னாச்சு, எவ்வளோ சொத்து, 12 லட்சம். 12 லட்சமா, சரிவா உனக்கு 2 லட்சம் வாங்கி தரேன், வாங்கிட்டு ஓடி போயிரு. இல்லைன்னா அந்த அந்த சொத்தில் நிறைய இவ்வளோ விலங்க இருக்குது, அதெல்லாம் அவன் பார்த்துக்குவான். நீ நவரான்னு 2 லட்சம் அவனுக்கு கொடுக்குறது. எப்பேற்பட்ட பிரச்சனையை தீர்த்துருக்கேன், எனக்கு இந்த 2 லட்சம் கொடுறானுவான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்தை அவனுக்கு சேராதபடி ஆக்கி அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மொத்தத்தையும் தான் எடுத்துகிட்டு வர மாதிரிங்க. இது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடுறாச்சு. இவன் ஊர் சுற்றிக்கிட்டு தான் இருந்தான், எவன் விட்டு சொத்தை வந்து இவனை பாதுகாக்குது. அது மாதிரி கெட்ட கிரகங்கள்லாம் சேர்ந்து இப்போ நவபாஷானம் இருக்குல்ல, நவபாஷானம் ஒன்றுக்கு ஒன்று கொல்லக்கூடியது. அந்த சித்தர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பாசானத்தை இன்னொரு பாசானத்தை வச்சு முறிச்சாங்க. அதை கொண்டாங்க, அதோட சக்தி வீரியத்தை கொண்டாங்க. இது 2 சேர்ந்ததில் இன்னொரு பாசானத்தை போட்டாங்க, அதை முறிச்சாங்க. இப்படி 9ஐயும் ஒன்றோட ஒன்று முறித்து எல்லா நவபாஷானத்தையும் ஒன்று சேர்த்து தான் இன்னைக்கு இந்த கற்ப கிரகங்கள்லாம் வைக்கிறோம்ல, அதுக்கு மருந்துன்னு சொல்லுவாங்க. சிலைக்கும்
நடுவில் இந்த மருந்து நவபாஷாணத்துக்கு உள்ள இதெல்லாம் வச்சிருவாங்க. நவதானியம், நவபாஷாணம் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த சிலைக்கு கீழே நடுவில் பூசுவாங்க. அது மாதிரி இப்போ கோவில்கள்லாம் அந்த பிரதிஷ்டை பண்ணுறதுல பண்ணுறாங்க. அன்னைக்கு போகர் என்ன செஞ்சாருன்னா முருகனையே சில வடிவாக்கி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எந்த சொட்டு மருந்து யாருக்கு போய் சேருதோ அந்த அபிஷேகங்கள் அந்த தண்ணி அவங்களுக்கு கிடைக்குதோ என்ன நோய் இருந்தாலும் அந்த நோயே எடுக்கும். அப்பயே அந்த மருத்துவத்தை கொண்டு வந்தாங்களா இல்லையா? இவங்க சில வடிவில் செஞ்சு சித்தர்கள் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தால் வாழ்க்கையோடைய நுட்பங்களை சொன்னாங்க. இன்னைக்கு இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பார்த்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை தான் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்படி சித்தர் பெருமக்கள்லாம் தாங்குள்ளே தன்னை அடக்கி தாங்குள்ளே இருந்து பிரபஞ்சத்துக்கு வெளியில் நடக்கிறத உணர்ந்து கொண்டு வராங்க. அதுக்கு தனஞ்சயன் வாய்வுன்ற ஒரு வாய்வு இருக்குது. அது மரணத்துக்கு முன்னும் மரணத்துக்கு பின்னும் அது சரி பண்ணுறது. அந்த வாய்வை வச்சு எவ்வளதோ காரியங்கள். சுகர் வரல, சுகர் அதிகம் வந்துருச்சு. சுகர் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சில முத்திரைகள் இருக்குது, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை இந்த முத்திரையை சரியான முறையில் செஞ்சிங்கன்னா ஸ்டாப் ஆகிடுது. அப்படியே ப்ரூவ் பண்ணுறாங்க. இது மாதிரி அதிசயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ சித்தர்கள் வளர்ந்துருக்காங்க, கோவில்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்போ மக்கள் கூட்டமெல்லாம் எங்கே போகுதுன்னா அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு போக வழி தெரியாது இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறாங்க. அப்போ என்ன காரணம்னா குறுக்கு வழியில் தன்னை வளர்த்துக்கிறது நினைக்கிறதுனாலையும் பொருள் அல்லாத பிற பொருளை தன்னோடு சேர்த்துக்கொண்டு அபரிவிதமான ஆசையினால் மாட்டுகிற சூழ்நிலையும் இவங்க முன்ஜென்ம கர்மாவும் சேர்ந்துக்கும். இவங்களோட ஆசை பேராசை நிராசையாக மாறி கொண்டு வந்துடும். இதெல்லாம் கொடுக்குறவங்க யார் தெரியுமா? ராகு தான். ராகுன்ற நிழல் கிரகம் என்ன பண்ணுனாக்க அப்போ ஒரு சின்ன விஷயமா இருந்தாக்கண்ணா இதை கொஞ்சம் பார்த்துக்கப்பா அனு ஒருத்தர் விட்டு போகிறாங்கண்ணா பார்த்துக்கிட்டேன் சாமி போகும்போது எனக்கு எதாவது கொடுங்கண்ணா. உனக்கு இதோ வச்சிருக்கேன் பாருண்ணா, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னுவான். அதான் ஓரளவு வச்சிருக்கான்ல, ஆனால் இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்றால அது பேராசை. அப்படி மனிதருக்குள் வளர்வதை காட்டுவது இந்த ஜோதிட கணக்கு தான். அது எந்த கிரகம் காட்டுது, அது எந்த நேரத்தில் காட்டுது அப்படின்னு கொண்டு வரும். இந்த கிரகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சித்தர் பெருமக்கள் இருக்காங்க. அந்த சித்தர் பெருமக்கள்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அபூர்வ காரியங்கள்லாம் நடக்கும். இப்போ சில மாதங்களாக நான் பழனி பக்கம் போயிட்டு இருக்கேன். நான் இதுவரையும் நாகப்பட்டினம் போயிட்டு இருந்தேன்னா பழனி பக்கம் போகிறதுக்கு 2 பேரை ஒன்றா அங்கே அனுப்பிச்சிட்டு இருந்தவர் 2 பேரையும் பிரித்து ஒருத்தருக்கு கோரக்கரட்டை போட்டு நாகப்பட்டினம் வச்சுட்டாரு, என்னத்துக்கு பழனி போட்டார். அதனால தான் நான் சில நேரங்களில் பழனியில் போயிட்டே இருந்துட்டு இருக்கேன். அப்போ மேற்கு திசையை எனக்கு போட்டார், அவருக்கு கிழக்கு திசையை போட்டார். அப்போ அந்த திசைகளை எப்படி கணக்கிடுறோன்னா இந்த கிரகம் இருக்குல்ல, இந்த 4 திசை இருக்குல்ல, 4 திசையில் ஒரு திசையில் பயணிச்சுக்கிட்டே இருந்த அந்த கிரகம் வேறொரு கிரகத்தை பார்க்கும்போது அது மேற்கு திசையாக இருந்தால் அதை சார்ந்து அப்படி போயிடும். அப்படி தான் நான் பிரிஞ்சு இந்த மேற்க போனேன், அவர் பிரிஞ்சு கிழக்க போனார். இப்படி சித்தருடைய அருமை பெருமைகள்லாம் உணர்ந்து 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 பார்த்தீங்கன்னா அப்படியே தத்துருமா கண்ணுக்கு முன்னாடி நடக்கும். அறிவுபூர்வமான விஷயமும் நோய் நொடியெல்லாம் வரவே வராது. நிச்சயமா அது மாதிரி அவங்கள பின்பற்ற முறையில தான் இருக்குது. கண்டிப்பாங்க. இவ்வளவு நேரம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றிங்க. நன்றி.